திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழகத்தின் இரு கண்களாக இருக்க முடியாது. முதல்ல ஏன் இருக்க முடியாது அப்படின்னா, மிக நீண்ட காலமாக இந்த திராவிடத்தின் பேரால தமிழ் இனம் ஏதோ ஒரு வகையில் தொடர்ச்சியா வஞ்சிக்கப்பட்டு இருக்கு. என்ன சொல்லணும்னா, விஜய் தமிழகத்தினுடைய சமூக அரசியல் சார்ந்த அறிவை வளர்ச்சியை பின்னுக்கு இழுக்கிறார் ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடின்னு நான் குற்றம் சாட்டுவேன். துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் நடக்குது, ஆசிரியர்களுடைய போராட்டம் நடக்குது, செவிலியர் போராட்டம் நடக்குது. இதுக்கெல்லாம் கொடுக்காத இம்பார்ட்டன்ஸை இந்த மீடியாஸ் விஜய்க்கும் விஜய் சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கும் கொடுப்பதற்கான காரணம் என்ன? ஸோ அப்போ என்னன்னா, விஜயை பற்றி பேசினா டிஆர்பி ரேட்டிங் ஏறுது, அதுக்கு பின்னாடி ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதுக்காக நீ பேசிட்டே இருக்கிற. அதே சமயம் எதை பேசணுமோ அதை நீ பின்னுக்கு தள்ளிடுற. எஸ், விஜயனுடைய படத்துக்கு தடை இருக்கா? அது சினிமா சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ப்ரொடியூசருக்கு பிரச்சனை, டைரக்டருக்கு பிரச்சனை, ஆக்டருக்கு பிரச்சனை, அதை அவங்க பார்த்துப்பாங்க. அதை தாண்டி அரசியல் அழுத்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த கருதுகோளை நீங்க பேசுறீங்களா? பேசுங்க. மற்ற செய்தி மாதிரி அதுவும் ஒரு செய்தி, அவ்வளவுதானே. அவ்வளவுதானே, அது அந்த இம்பார்ட்டன்ஸ் தானே கொடுக்கணும். அதை தாண்டி நீ கொடுக்குறேன்னா உனக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உனக்கு ப்ராஃபிட் இருக்கு, அதுக்கு பின்னாடி பெரிய வியாபாரம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி பேசி பேசி என்ன பிரச்சனைனா, முக்கியமா பிரைமா இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளி விட்டுட்டு சம்பந்தம் இல்லாத இந்த பிரச்சனைகள் எடுத்து பேசிக்கிட்டு சக்கையான கருத்துக்களை சமூகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இது சமூகத்தை நல்வழிப்படுத்துற வழியெல்லாம் கிடையாது. மீடியாவுக்குமே அந்த பொறுப்பு உண்டு. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு சகோதரர் துருவன் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். துருவன், வணக்கம். வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு பேட்டி கொடுக்க வந்திருக்கிறீங்க. அதுக்கு முதல்ல என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். நீண்ட நாள் கழிச்சு பேட்டி எடுக்கிறதுனால முதல்ல நம்ம கட்சியில இருந்தே பேட்டியை தொடங்கலான்னு நினைக்கிறேன். வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பல கட்சிகளுக்கும் வாழ்வா சாவா போராட்டமாக மாறி இருக்கு அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கும் இது அப்படிப்பட்ட ஒரு தேர்தலா தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் என்கின்ற ஒரு புது போட்டியாளர் களத்துக்கு வராரு. விஜயால நாம் தமிழர் கட்சி இதுவரை வாங்கிய 8 விழுக்காடு வாக்கு என்பது மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் அதை அப்படிதான் பாக்குறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, அது நம்ம அப்படி பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது அப்படின்னா, எந்த அடிப்படையில ஒரு கட்சி இயங்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா கொள்கை, மிக தீவிரமான கள செயல்பாடுகள், கட்டமைப்பு, அதை தாண்டி மக்களுக்கான அரசியலை தொடர்ச்சியாக நாம் பேசிகிட்டே இருக்கிறது தவிர தொடர்ச்சியாக களங்களை போராடிக்கிட்டே இருக்கிறது, மக்களோட நிற்கிறது. ஸோ ஒரு அரசியல் கட்சியோட ப்ராக்ரஸ் இப்படி தான் இருக்கும். ஆனால் எதிரில் இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய தாவேகாவினுடைய இந்த ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கட்சி ஆரம்பித்து சில ஆண்டுகள் தான் ஆகுது. பெரிய அளவில் மக்கள் போராட்டங்கள் எதையும் முன்னெடுத்தபடி தெரியலை. அவங்களுடைய கட்சிக்கான கொள்கையை இன்னமும் சரியாக அவங்க ஃப்ரேம் பண்ணலை, அதை மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கலை. என்ன சொல்லணும்னா, அந்த மாதிரியான ஒரு வேலையை அவங்க செய்கிறாங்களான்னு கூட நமக்கு தெரியல. நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது சிதறி போகிறது கிடையாது முதல்ல. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு யார் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னா, நம்முடைய கட்சியினுடைய கொள்கைகளை உள்வாங்கிக்கிட்டவங்க, அதை தீர்க்கமாக புரிஞ்சுக்கிட்டவங்க, அதுதான் சரின்னு நம்புகிறவங்க, கொள்கை பிடிப்போட தான் நமக்கு வாக்கு செலுத்துகிறாங்க. அதை தாண்டி நாம் இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்கு எந்த மாதிரியான திட்டங்களை முன்னெடுத்து வைக்கிறோம், அந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு அக்செப்டபிளாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான். அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர்கள் தீர்க்கமான ஒரு கொள்கை புரிதல் கொண்டவர்களுக்கு பிறகுதான் அந்த முடிவை எடுக்கிறாங்க. இப்போ அப்படி முடிவு எடுக்கிற வாக்காளர்கள் பின்வாங்குவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. நீங்கள் அப்படி பார்த்தா முதல் தேர்தலில் நம்ம 2016 பங்கெடுத்தப்பயே இது நடந்திருக்கணும். 1.1% வாக்கு வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட அது 4 லட்சம் சொச்சம் அந்த மாதிரியான வாக்குகள் தான். அது ஒருவேளை நம்ம கரைஞ்சி போகிறது அப்படின்னா, ஒருவேளை நம்ம டைலூட் ஆகிறது, இல்லை தொடர்ச்சியாக நம்ம பின்னடைவை சந்திக்கிறது அப்படின்னா, அதன் பிறகாக அது நடந்திருக்கணும். பட் என்ன நடந்துச்சு அப்படின்னா,
அதன் பிறகு வளர்ச்சி தான் இருந்தது. நமக்கு அந்த வாக்கு எண்ணிக்கை அதிகமானது, அதை விட அடுத்த தேர்தலில் அதிகமானது. இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 36 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கோம், 8% மேலே, 8.22 நினைக்கிறேன் நான். அப்போது நாம் வந்து தோற்றிருந்தாலும், இந்த தேர்தல்களில் தோற்றிருந்தாலும் தொடர்ச்சியாக வந்து நம்முடைய வாக்குகள் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. நாம் ஆதரிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டே இருக்குது. இது வந்து தொடர்ச்சியாக மேல் நோக்கி போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கான இந்த தேவை தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்குது, தமிழ் மக்களிடத்தில் எவ்வளவு இருக்குது, இப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் இந்த வேறுபாடு அமையும். அப்போது அதனுடைய தேவை காலத்துக்கு காலம் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது. அப்போ எங்களுடைய வாக்கு வங்கியும் தொடர்ச்சியாக அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். இப்போ இருவேறு அரசியல் கட்சிகளுக்குள்ள நடக்கிற போட்டியில இந்த ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இப்போ குறிப்பாக அதிமுக, திமுக அல்லது இப்போ புதிதாக வந்திருக்கிற தவேகா, இந்த மாதிரியான கட்சிகளுக்குள்ள போட்டிகள் இருக்கும்போது இது நடக்கிறது உண்டு. ஆனால் நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே எதை முன்னெடுத்து வைப்போம் அப்படின்னா, இது கட்சிகளுக்கு இடையேயான போட்டி மட்டும் அல்ல, இது சித்தாந்தங்களுக்கு இடையேயான போட்டி. இப்போ திராவிடத்திற்கு எதிராக தமிழ் தேசியம் தமிழகத்தில் முன்னிறுத்தப்படுது. அப்போ இந்த 2 சித்தாந்தங்களுக்கு இடையே தான் போட்டி. அப்போ அப்படி நடக்கிற போது இதை மிக தீர்க்கமாக தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய வெகுஜன மக்களுடைய அரசியலில் பங்கெடுக்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இன்றைய காலகட்டங்களில் மக்களிடத்துல இருக்கு. அப்போ இந்த சித்தாந்தத்திற்கான தேவை, இது சம்பந்தமான புரிதல், இது வந்து அதிகரிக்கத்தான் செய்யும். அப்படி அதிகரிக்கும் போது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கியும் அதிகரிக்கத்தான் செய்யும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி கடந்த 15 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி 2 சட்டமன்ற தேர்தல்கள், 2 நாடாளுமன்ற தேர்தல்கள், பல இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள் அப்படின்னு எல்லா தேர்தல்லையும் போட்டி போட்டிருக்கிறாங்க. மக்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் மக்கள் கூட நின்று போராடி இருக்கிறாங்க. கள அரசியலை ரொம்ப தீவிரமா முன்னெடுக்கிறாங்க. அதே நேரத்துல மக்கள் மத்தியில நமக்கான வரவேற்பு அப்படின்னு பார்த்தா அது ரொம்பவும் குறைவாத்தானே இருக்கு. ஆனா அதே நேரத்துல கம்பேரிட்டிவ்லி விஜய் வந்து இப்பதான் கட்சி தொடங்கி வராரு. நீங்களே குறிப்பிட்ட மாதிரி பெருசா எந்த ஒரு கள செயல்பாடுகளும் இல்லை. மக்களுக்காக அவர் வந்து எந்த ஒரு பெரிய போராட்டத்தையும் முன்னெடுக்கல. ஆனால் அவருக்கு தானே வரவேற்பு அதிகமா இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, ஒரு சமூகத்தில் இது எப்பொழுதுமே நிகழக்கூடியது தான். நீங்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை, மற்ற நாடுகள்லையும் குறிப்பாக நடிகர்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிறது. அதே சமயம் வந்து மக்கள் அவங்கள பார்க்கறதுக்கு ஒன்று கூட்டுறது, ஆர்ப்பரிக்கிறது, இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம்தான். இப்போது விஜய் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் எதை வச்சு முடிவு பண்ணுறீங்க? அவருடைய அந்த தொண்டர் படை பலம். ஒன்றும் இல்லை, அவர் பண்ணக்கூடிய மீட்டிங்ஸில், அவர் கூட்டக்கூடிய கூட்டங்களில் கூடக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கையை வச்சு நீங்கள் அதை முடிவுக்கு வர்றீங்க இல்லையா? அதை மட்டும் வச்சு ஒருத்தருடைய வலிமையை நம்ம கணக்கிட முடியாது. இங்கே வந்து அரசியல், தேர்தல், அதில் பெறக்கூடிய வாக்குகள்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. விஜய் ஒரு திரைப்பிரபலம். அவரை பார்ப்பதற்கு மக்கள் கூடுறதில்ல அல்லது அவருடைய ரசிகர்கள் கூடுறதில்ல பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்னன்னா, அரசியலுங்கிறது வேற, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது சினிமாவிலேருந்து அது முற்று முழுவதுமாக வேறானது. ஸோ அந்த இடத்துக்கு விஜய் தன்னை தகுதிப்படுத்திக்கிறாரா, அதை அடிப்படையாக வைத்து ஒரு கூட்டம் கூடுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ விஜய் ரசிகர்கள் கூடும்போது என்ன நடக்குது, சினி தியேட்டரில் என்ன விதமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்களோ, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய நியூஸ் சேனல்ஸில் சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை தான் அவங்க கூட்டங்களையும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு திரையில் வந்து தன்னுடைய கதாநாயகனை பார்க்கறதுக்கும் தரையில் அதே கதாநாயகனை பார்க்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. விஜயனுடைய அப்ரோச்சுமே, அவருடைய பேச்சுமே, அவர் அரசியல் அணுகிற விதமுமே மிகுந்த சினிமாத்தனமாக தான் இருக்குது. இப்போ இந்த கூட்டங்கிறது விஜய் ரசிகர்களுடைய கூட்டம். இந்த கூட்டத்தை வச்சு நீங்கள் எந்த பலத்தையும் வந்து முடிவு செய்ய முடியாது. மக்களுடைய ஆதரவுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இதே தாவேகா தொடர்ச்சியாக மக்கள் பணியில் ஈடுபடுறாங்க. இந்த தேர்தலுக்கு பிறகும் கட்சி கட்டமைப்பை வலிமைப்படுத்துகிறாங்க. தமிழகத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகளை பேசுகிறாங்க, அதுக்காக போராடுறாங்க, களத்தில் நிற்கிறாங்க. ஆளும் கட்சியை எதிர்த்து தீர்க்கமாக வந்து சண்டை செய்கிறாங்க. மத்தியில் ஆளும் கட்சியை எதிர்த்து மிக தீவிரமாக வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு என்னவா இருக்குது, அவங்கக்கிட்டேருந்து தமிழ்நாட்டுக்கு இது தேவைப்படுது. இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடியுது அப்படின்னா, அந்த இடத்துல தான் அவங்களுடைய ரியலான ஸ்ட்ரென்த் தெரியும். அதை எவ்வளோ பேர் ஆதரிக்கிறாங்க, அதை எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதை வைத்து உங்கள் பின்னால் எவ்வளவு கூட்டம் கூடுகிறது அப்படிங்கிறது தான் ரியல் ஸ்ட்ரென்த். நீங்கள் இப்போ கூடுற கூட்டம்லாம் ரியல் ஸ்ட்ரென்த் கிடையாது. அவரை பார்க்க வந்த கூட்டம்னு எடுத்துக்கிறோமா? கட்டாயமாக அவரை நீங்கள் அவர் ரசிகர்கள் மட்டும் இல்லை, வெகுஜன மக்களே ஒரு திரைப்பிரபலத்தை பார்ப்பதற்கு ஒரு அடிப்படையில் ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் கூடக்கூடிய கூட்டம் தானே அது. விஜயோட அரசியலுக்காக வந்த கூட்டம் கிடையாது, எந்த விதத்திலையும் கிடையாது.
சரி, இப்ப விஜய் வந்து கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் ஆயிருச்சு. இந்த 2 ஆண்டுகள்லயும் கடந்த ஒரு 6 மாசமா தான் கொஞ்சமாச்சும் களத்துக்கு வந்திருக்கிறாரு. அவருடைய சுற்றுப்பயணம் வந்து தொடங்கி நடந்துகிட்டு இருந்துச்சு. இடையில கரூர் சம்பவம் நடந்து அதுவும் கூட தடைபட்டு போயிருச்சு. சோ இந்த 2 ஆண்டு கால அவருடைய அரசியல் செயல்பாட நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஆக்கப்பூர்வமா இருக்கா, இல்லைன்னா எப்படி, உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, விஜய் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்றாருங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது வந்து நான் மக்களுக்காக போராட விரும்புறேன், இந்த சமூகத்துக்கு நல்ல விஷயங்களை கொடுக்க விரும்புறேன், எதிர்காலத்தில் இந்த சமூகத்தை வழிநடத்த விரும்புகிறேன், சட்டத்திட்டங்கள் மூலமாக, ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக, நமக்கு இருக்கக்கூடிய இந்த பதவியின் மூலமாக நான் அதை செய்ய விரும்புகிறேன், மக்களுடைய போராட்டங்களை நான் முன்னெடுக்க விரும்புகிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் கட்சி ஆரம்பிக்கிறது, மக்களுக்காக போராடுவது, மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வது, அதன் வாயிலாக நீங்கள் உச்ச அதிகாரத்தை பெறுவது, இது வந்து ஒரு ப்ராசஸ். இந்த வகைமையை நம்மளால் ஏற்றுக்க முடியும். அதாவது மக்களுக்கு கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக போராடி முதலமைச்சர் ஆகிறது ஒரு வகை, நான் முதலமைச்சர் ஆகணும் அதுக்காக ஒரு கட்சி தொடங்குறேன் அப்படிங்கிறது ஒரு வகை. அது வந்து மற்ற ஃபீல்டுலலாம் அது அக்செப்டபிள் தான். சுய முன்னேற்றம்ங்கிறது அக்செப்டபிள். உங்களுக்கு ஒரு கனவு இருக்குது, அந்த கனவை நோக்கி நீங்கள் முன்னேறுறீங்க, உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குங்கிறதெல்லாம் ஓகே தான். பட் பாலிடிக்ஸ் அப்படி இல்லைல்ல. இங்கே தன் முன்னேற்றத்தை தாண்டி மக்களுடைய முன்னேற்றம், சமூகத்தினுடைய முன்னேற்றம் மிக முக்கியம். இதற்கு முன்பு நம்ம வழிகாட்டிகளாக, ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க. கக்கன் இருக்காரு, காமராஜர் இருக்கிறாங்க, ஜீவானந்தம் இருக்கிறாரு, ஏகப்பட்ட தலைவர்களுடைய அந்த ஃபார்மட் பார்த்தீங்கன்னா இதுதான். அவங்க தன்னை முன்னிறுத்தாது சமூகத்தின் நலனை முன்னிறுத்திருப்பாங்க. அதுதான் இன்றன்றைக்கும் அவங்க அழியா புகழ் பெற்று இருப்பதற்கான காரணம். அப்போ விஜய் வந்து எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அவருக்கு முதலமைச்சராகணுங்கிற கனவு தான் மிக முக்கியமானதாக இருந்ததுன்னா அவர்கிட்ட நீங்கள் இந்த விஷயம், நீங்கள் கேட்ட விஷயங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாது. மக்களுக்காக போராடலை, பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லை, அது தேவையில்லைன்னு நினைப்பாரு அவர். இப்ப அவர் வந்து ஒரு கொள்கையை சொல்றாரு இல்லையா, திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் இரு கண்கள் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் என்னுடைய அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்றாரு, கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்றாரு. இதுல எல்லாம் பெரிய முரண்பாடு இருக்கிறதா பல விமர்சனங்களை நாமளே கூட முன் வச்சிருக்கிறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க இதையெல்லாம்? எந்த மாதிரியான முரண்பாடு? இப்ப திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் இரு கண்கள் அப்படின்னு சொல்றாரு, அது சரியா? ரெண்டாவது, திமுக என்னுடைய அரசியல் எதிரி அப்படின்னா அவங்களோட கொள்கையை இவர் ஏத்துக்கிறாரா? பாஜக என்னுடைய சித்தாந்த எதிரின்னா அவங்களோட அரசியலை இவர் ஏத்துக்கிறாரா? ஏன்னா கொள்கையை அடிப்படையா வச்சுதான் அரசியலே முன்னெடுக்கப்படுது. சோ இதுல எல்லாம் இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும் போது இவர் வந்து இப்படி ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரே, அது சரியா இருக்கா? இந்த முரண்பாட்டோட ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாரே, இது சரியா இருக்கான்னு கேக்குறேன். இல்ல, அது சரின்னு நினைச்சதுனாலதான் விஜய் அதை பேசுறாரு. இல்ல, மக்களை எப்பவுமே ஒரு குழப்ப மனநிலையில வச்சுக்கணும்னு நினைக்கிறாரா? இல்ல, இயல்புல வந்து அது சரியா அப்படின்னா ஒண்ணு இருக்கு. ரொம்ப நியாயமா பேசணும் அப்படின்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் தமிழகத்தின் இரு கண்களாக இருக்க முடியாது. முதல்ல ஏன் இருக்க முடியாது அப்படின்னா, மிக நீண்ட காலமாக இந்த திராவிடத்தின் பேரால தமிழ் இனம் ஏதோ ஒரு வகையில் தொடர்ச்சியா வஞ்சிக்கப்பட்டு இருக்கு. இப்போ ஒரு காலகட்டத்தில் இது எல்லை மீறி போகும்போது நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் வந்து லட்சக்கணக்கில் ஈழத்தில் செத்து விடுகிற போது நம்ம ஒரு கையறு நிலையில் இருந்தோம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த மாதிரியான விஷயம்லாம் எந்த காலகட்டத்திலேருந்து பூமாக ஆரம்பிச்சுது, எப்போ இது பரவலாக பேசப்பட்டுச்சு, ரொம்ப உக்கிரமாக எப்போ இது சமூகத்தில் வந்து ஒரு விவாத பொருளாச்சு அப்படின்னா எல்லாமே 2009 பிறகு. ஏன்னா நடந்த விஷயங்கள் அந்த மாதிரி. அப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வர்றோம். ஸோ இதற்கு மேலையும் இவங்களை நம்புறதும் சரி, அல்லது இத்தகைய அரசியலை பின்தொடர்றதும் சரி, அது மக்களிடத்துல இன உணர்வை, தங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் போது கூட அதை கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலையில தான் அது வந்து வச்சிருக்குது. இது சரியில்லைன்னு நம்ம ஒரு முடிவு போடுறோம். அதை தாண்டி பொலிட்டிக்கலாக அரச நடவடிக்கைகளில் நம்ம நிறைய விஷயங்களை இந்த இன அழிப்பை தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக எதிர்பார்த்தோம், நிறைய வேண்டுகோள் விடுத்தோம், நிறைய போராட்டங்கள் பண்ணோம். நம்மளால் என்ன முடிஞ்சதோ எல்லாமே செஞ்சோம். தனித்தனி மனிதர்களாக தமிழகத்தின் தெருக்களில் இறங்கி போராடினாங்க, இயக்கங்களாக, அமைப்புகளாக போராடினாங்க, அரசுகளுக்கு கோரிக்கை வச்சாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம். ஆனால் அதை நம்மளால் தடுக்க முடியல. உண்மையை சொல்லணும், தடுக்க முடியல. அதை தடுத்திருக்க வேண்டியவங்களும் அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் அது சம்பந்தமாக பெருசாக கவலைப்பட்ட மாதிரி தெரியல. மேபி அவங்க சில கபட நாடகங்களை நடத்திருக்கலாம் மக்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக. அப்போது இது சரியில்லை, நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். இந்த திராவிடியன் பாலிடிக்ஸ் வந்து சரியில்லை, சரி என்ன பண்ணலாம் ஆல்டர்னேட்டிவா அப்படின்னு யோசிக்கிற போது, நீண்ட நெடுங்காலமாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய, அந்த மண்ணுக்கு உகந்த,
அடிப்படையில் இந்த மண்ணுக்கு பொருத்தமான ஒரு சித்தாந்தத்தை கைக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அதை ஒரு அரசியல் கட்சியினுடைய கொள்கையாக பரிணமிக்க வைக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த அடிப்படையில் தான் நாம் கட்சி கட்டுறோம், நாம் வந்து மேலெழுந்து வர்றோம். அப்போ திராவிடம் சரி இல்லை அப்படிங்கிற அடிப்படையில இருந்து தான் அதை ஒன்றை நம்ம நிறுத்துறோம். இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் தான், கண் தான் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்க முடியாது. அதுல ஏதோ ஒரு கண்ணுல பிரச்சனை இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச அது திராவிட கண்ணுல பிரச்சனையா இருக்கு. அப்புறம் இந்த அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, கொள்கை எதிரி அவர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தானே. இப்போ கொள்கை எதிரி அப்படின்னா இப்போ எதிர்காலத்துல விஜய் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டார் நம்மளால அறிவிட்டு சொல்ல முடியுமா? முடியாது. இப்பவே அதற்கான வேலைப்பாடுகளை அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறீங்களா? இவங்களும் அதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது பர்சனலா. பர்டிகுலரா எதை குறிப்பிட்டு சொல்றீங்க? இல்ல, விஜய் வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. விஜயனுடைய அரசியலுக்கு அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, எதுவும் தேவையில்ல, அமெரிக்க மாப்பிள்ளைகள்லாம் தேவையில்ல, நேரடியா வந்து மாப்பிள்ளை தான் அப்படிங்கிற மாதிரி அவரு நேரடியா முதலமைச்சர்னு ஒரு ஸ்டேட்டா ஹீரோ தான். ஆமா, அப்படி ஒரு எண்ணத்துல இருக்கிறாப்புல. அப்படி ஒரு எண்ணத்துல இருக்கிறதுனால தான் இந்த தனிச்சு நாங்க நிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிமாண்ட் அவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாப்புல. இப்போ ஒரு கண்டிப்பா ஏதோ ஒரு கூட்டணியில செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ விஜயை தன் பக்கம் இழுத்துக் கொள்வதன் மூலமாக தங்களுடைய அரசியலுக்கு லாபம் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகளும் இருக்கு. குறிப்பா மத்தியில் ஆளக்கூடிய கட்சிகள் இருக்குது, மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சிகள் இருக்குது. அதாவது விஜய்க்கு இருக்கிற அந்த இமேஜையும் அந்த ஒரு மக்கள் மத்தியில் இருக்கிற ஆதரவையும் தங்களுக்கு பயன்படுத்திக்கிறது. அதே சமயம் விஜய் கட்டமைப்பு ரீதியாகவோ களத்தில் இறங்கி தீவிரமாக வேலை செய்யறதுக்கோ ஆட்கள் மிக குறைவு. இன்னமும் அவங்க ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க, இன்னமும் அவங்களை தொண்டர்களாக மாத்தல. அப்போ இவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அதற்கான ஆட்கள் தேவைப்படுது. இப்போ மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் ரெண்டு பக்கமுமே இருக்கு. ஸோ அதனால அவர் ஏதோ ஒரு கூட்டணிக்குள்ள செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப அடுத்த கேள்விய ஒரு உறுத்தலோடைய நான் கேட்கிறேன். விஜய் வந்து யாருடைய பி டீமா இருப்பாரு? ஏன்னா இந்த பி டீம் அரசியலால விமர்சனத்தால அதிகமா பாதிக்கப்பட்டது யாருன்னா தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி தான். நாம வந்து பாஜகவோட பி டீம், RSS ஓட கைகூலிகள் அப்படின்னு நீண்ட நாட்களாக திராவிட தரப்புல இருந்து நம்ம மேல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப விஜய் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நேரடியா களமிறங்க வந்திருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி எப்போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலுக்கு தயாராகுதோ அப்போதெல்லாம் இப்படி யாராவது ஒருத்தர் குறுக்க வர்றது வழக்கமா இருக்கு. நீங்களே கவனிச்சிருக்கலாம், 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது கமலஹாசன் வந்தாரு. அந்த தேர்தலில் அதிக பலன் அடைந்தது யார் அப்படின்னா திமுக. இன்னைக்கு கமலஹாசன் திமுகவில் தான் ஐக்கியமாயிருக்கிறாரு. ஸோ இந்த 2026 தேர்தல் என்பது தமிழ் தேசியத்திற்கும் சரி நாம் தமிழர் கட்சிக்கும் சரி மிக முக்கியமான ஒரு தேர்தல். ஏன்னா கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது பல தொகுதிகளில் நம்ம 2ஆம் இடத்திற்கு வந்தோம். மிகப்பெரிய கட்சி என்று சொல்லப்பட்ட அதிமுகவையே நம்ம 3ஆம் இடத்திற்கு தள்ளி இருந்தோம். அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்ந்திருக்கும் அப்படின்னு நம்பப்படுற நேரத்துல விஜய் அவர்கள் குறுக்க வந்து ஒரு திரை பிம்பத்தை முன்வைத்து அரசியலை முன்னெடுத்து தமிழ் தேசியத்தை மட்டுப்படுத்த பாக்குறாரா? ஏன்னா இவருடைய அரசியல் என்பது திமுகவிற்கு தான் லாபம் தர மாதிரி இருக்கு. சோ அவங்க இறக்கி விட்ட ஒரு ஆளா இவருன்னு நான் கேட்கிறேன். இல்ல, அது அப்படி நம்ம முடிவு பண்ண முடியாது. அதாவது வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம். கண்டிப்பா, அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அரசியலுக்கு வரலாம். இன்னும் சொல்லணும்னா அது ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு புதிய அரசியல் கட்சிகள் வரும்போது புதிய ஐடியாலஜி வரும், புதிய அரசியல் செயல்பாடுகள் வரும், மக்களுக்கு யார் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது, மக்களுக்கு யார் அதிக நல்லது செய்கிறதுங்கிறதுல போட்டிகள் ஏற்படும். அது வந்து ரொம்ப ஆரோக்கியமான போட்டி, ஜனநாயகத்துக்கு அது ரொம்ப நல்லது. அப்போ அந்த அடிப்படையில் யாருடைய வரவையும் நம்ம வந்து பெருசாக தடுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் தார்மீக அடிப்படையில் சில விஷயங்களை நம்ம பேசலாம், சில விஷயங்களை ரொம்ப தீர்க்கமாக பேசலாம், சில வேண்டுகோள்களை நம்ம விடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதுலேயும் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஒரு அடிப்படையில் தான் கமலஹாசன் அவர்களும் கட்சி ஆரம்பித்தார், விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பித்தார். நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க தான் செஞ்சோம். தவிர நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, அது இயல்பு தான், அவங்களோட உரிமை, அது இயல்பு தான் அது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறதும், அவங்களுடைய ரசிகர்கள் அவங்கள சரின்னு நினைக்கிறவங்க ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிறதும், அதை வந்து அவங்க ஆதரிக்கிறதும், அது ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த விஷயம் நம்மளோட இந்த க்ரோயிங் ப்ராசஸில் நம்ம விஷயத்தில் வந்து ஏதேனும் விதத்தில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா அல்லது ஏதோ ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா அப்படின்னா நான் அதை நம்பலை பொதுவாக. ஏன்னா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னபடி நமக்கு வாக்களிக்கக்கூடியவர்களுடைய ரகம் என்பது வேறு, அவங்க எதுக்காக வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறது வேறு, மற்றவர்களுக்கு வாக்கு செலுத்துறவங்க எதுக்காக வாக்கு செலுத்துறாங்க அப்படிங்கிறது அவங்கள பொறுத்தது, அது வேறு. இது பெரிய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் உருவாகாது, அப்படி நடக்காது.
இப்ப இவர் தன்னுடைய அரசியல் எதிரியாக திமுகவை முன்னிறுத்துறாரு. ஆனா களத்துல உண்மையாகவே திமுகவை வலிமையா எதிர்த்து வேலை செய்யறாரு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? என்னுடைய பார்வையில அப்படி தெரியல. ஏன்னா இல்ல நீங்க இல்ல, நான் தான் சொல்றேனே, நீங்க ஒரு அரசியல் கட்சியா இருந்தா அதை நீங்க செய்வீங்க. திமுகவுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுக்கிறது, அதனுடைய திட்டங்களுக்கு, அவருடைய கேடுகளுக்கு, மக்களுக்கு எது சரியில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, மக்களுக்கு ஆதரவாக நின்று அவங்கள எதிர்க்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பொலிட்டிக்கலாக நீங்கள் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பண்ணலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அறிக்கை வெளியிடுறீங்க. அதுவும் கூட சில விஷயத்தில் வர்றது இல்லை, நிறைய விஷயத்தில் வரல. ஆணவ படுகொலை விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக கருத்து சொல்ல வேண்டிய இடங்கள்ல நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுறீங்க. எஸ், என்ன சொல்லணும்னா, உங்க கூட்டத்துக்கு 41 பேர் செத்து போயிட்டாங்க. ஆமா, நீங்க அதை அது ஒரு பொலிட்டிக்கல் இன்சிடென்ட். அதை நீங்க எந்த அளவுல அட்ரஸ் பண்ணியிருக்கணும், வேல்யூ பண்ணியிருக்கணும், அதை பத்தி எவ்வளவு பேசியிருக்கணும், அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு எந்த அளவுக்கு அதை உங்களால எந்த விதத்துலையும் அதை நியாயப்படுத்த முடியாது. குறைஞ்ச அளவுக்கு அதை பற்றி நீங்க பேசியிருக்கணும். தார்மீக பொறுப்பு எடுத்துக்கணும், தார்மீக பொறுப்பு எடுத்திருந்திருக்கணும். 41 உயிர்களுக்கான அந்த வேல்யூவை நீங்க ஜெனியூனா அப்ரோச் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி எந்த அப்ரோச்சும் இல்லை. அது நடக்குது. நீங்கள் 20 நாள் 30 நாள் 1 மாதம் கிட்ட ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. நீங்கள் எதாவது செய்கிறதா சொல்கிறீங்க. அதன் பிறகு பாண்டிச்சேரியில் கூட்டம் பேசுகிறீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப எளிமையாக நீங்கள் அதை கடந்து போயிட்டீங்க. ஆனால் அது அப்படி இல்லைல்ல. ஒரு 41 பேர் ஒரு சொசைட்டியில் இந்த மாதிரியான ஒரு தள்ளுமுள்ளில் இறந்து போகிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு யாரோ ஒரு ஆள் பொறுப்பெடுத்துக்கணும். கண்டிப்பாக அந்த பொறுப்பு உங்களை தான் சேரும். ஏன்னா உங்களை பார்க்கறதுக்காக தான் அவங்க வந்தாங்க. நீங்கள் ஏற்பாடு பண்ண கூட்டத்துக்கு தான் அவங்க வந்தாங்க. உங்களுடைய ரசிகர்களாகத்தான் அவங்க வந்தாங்க. அப்போது நீங்கள் அங்கே இருந்திருக்கணும், நீங்கள் பேசியிருக்கணும். ஒரு தலைவனாக அதை நீங்கள் உங்கள் தோளில் இழுத்துருக்கணும். அதை நீங்கள் செய்யலை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஸ்கிப். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்க கட்சியில் சொந்தமாக நடந்த விஷயத்துக்கே அவர் பொறுப்பெடுக்க மாட்டாரு. அப்போ மற்ற விஷயங்களுக்கு எது பொறுப்பெடுத்து எது பேசுவார் நம்ம எதிர்பார்க்க முடியும். இன்னமும் அவங்க உண்மையிலே அரசியல்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியல. ரொம்ப பரிதாபமா தான் இருக்குது. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்குது. இப்ப அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றாரு. திருப்பரங்குன்றம் விவகாரத்துல பாஜக எந்த அளவிற்கு களத்துல இறங்கி ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை தூண்ட பார்த்துச்சுங்கிறத தமிழ்நாடே பார்த்துச்சு. ஆனாலும் விஜய் அவர்கள் அது குறித்து இப்ப வரைக்கும் கருத்து சொல்லல. ஏன் கருத்து சொல்லல அப்படின்னு அவங்க கட்சியினர்கிட்ட கேட்டா, எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னால இதை புரிஞ்சிக்கவே முடியல. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதுதான் ரொம்ப ரொம்ப செலக்டிவாக நம்ம இதை அட்டன் பண்ணணும், இதை அட்டன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அது ரொம்ப தப்பு. நீங்கள் சரின்னா சரி, தவறுனா தவறு, அப்படிதான் இருக்க முடியுமே தவிர, அதை தான் நீங்கள் ஒரு சொசைட்டிக்கு செய்தியாக சொல்ல முடியுமே தவிர, எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இதில் லாபம் இருக்குது, நான் அதுக்காக பேசுவேன், எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இதில் லாபம் இல்லை, நான் அதுக்காக பேச மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பார்ஷியாலிட்டியோட நடந்துக்கிற ஒரு ஒரு விஷயம். பயப்படுறாரோ ஒருவேளை? இல்லை, பயங்கிறத தாண்டி அவருக்கு லாபம் இல்லை, ஏதோ ஒரு விதத்துல நட்டம் நினைக்கிறாரு. கரெக்ட், அதுதான் கேட்க வந்தேன். யாரோ ஒரு தரப்புக்கு ஆதரவா கருத்து சொல்லிட்டு அது இன்னொரு தரப்புக்கு எதிராக போயிடும். கட்டாயமா அப்படி இருக்கலாம். அதுக்காக நீங்க எது நியாயமா அதை பேசாம இருக்க முடியாது இல்ல. அப்படி பேசாம இருக்கிறவங்க ஒரு தலைவனா இருக்க முடியாது இல்ல. அது ஒரு அரசியல் கட்சியா இருக்க முடியாது இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இது ஒன்றும் படம் கிடையாது, ஒரு திரைப்படம் கிடையாது. நீங்க இந்த திரைப்படத்துல இவரை வச்சு வசனம் வச்சோம் அப்படின்னா எனக்கு இது நல்லது. இப்போ நிறைய நீங்க விஜயோட படம் பார்த்துருப்பீங்க. அதுல அஜித்தை ட்ரோல் பண்ணி சில வசனங்கள் இருக்கும், சில காட்சிகள் இருக்கும், சில பாடல் வரிகள் இருக்கும். நீங்க ஏன் அதை பேசுறீங்க? ஏன்னா ஒரு காம்படிஷன் இருக்கு, ஒரு போட்டி இருக்கு, அந்த போட்டியில ஒரு வியாபாரம் இருக்கு, உங்க ரசிகர்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அதுல. ஸோ என் ரசிகர்களை நான் என்கேஜிங்காக வச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதில் உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கு பண்ணுறீங்க. அஜித் படங்கள்லையும் இது இருக்கும். இப்போ லாபம் இல்லைன்னா நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க கண்டிப்பாக. அப்போது லாப நட்டங்கள் பார்த்து தான் இவர் அரசியல் செய்கிறாரு. அப்படி பார்த்து செய்கிறதுக்கு அரசியல் ஒரு வியாபாரம் இல்லைல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இவங்களோட அரசியல்லையே பிள்ளை இருக்குன்னு நான் சொல்கிறேன். கரெக்ட். இவங்க ஒரு அரசியல் கட்சியாகவே பரிணமிக்கலன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஏன் இவ்வளோ நீளமா இதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டேன் அப்படின்னா, ஒரு பக்கம் திமுகவை அரசியல் எதிரின்றாரு, ஆனா களத்துல திமுகவுக்கு எதிராக எந்த ஒரு பெரிய அரசியலையும் முன்னெடுக்கல. பாஜகவை கொள்கை எதிரிங்கிறாரு, ஆனா கொள்கை சார்ந்து பாஜகவை விமர்சிக்க கூட தயங்குறாரு. பாஜகன்ற சொல்ல கூட அவர் உச்சரிக்க மறுக்கிறாரு. ஆனா இவருக்கு தானே மக்கள் மத்தியில அதிக வரவேற்புகள் இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்புகள் முடிவுகள் சொல்லுது. அதை எப்படி பாக்குறீங்க? அதை தான் புரிஞ்சுக்கணும். ஒரு திரைப்பிரபலம் தனக்கு பிடித்தவர், அவருக்காக நான் வாக்கு செலுத்துகிறேன் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரியில் தான் மக்களுக்கு விஜயை பிடிக்குது. ஒரு நல்ல அரசியலை கொடுக்கணும்,
நாடு முன்னேறணும், சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய மக்கள் விஜய்க்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற இத்தனை கோடி வாக்காளர்களும் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு தான் வாக்கு செலுத்துவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? 2 கோடி வாக்கு வந்து அவருக்கு இருக்குன்னு சில மூத்த பத்திரிகையாளர்களே சொல்றாங்க. இன்னும் தேர்தலுக்கு காலம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இன்னும் சொல்லணும்னா விஜய் வந்து தமிழகத்தினுடைய சமூக அரசியல் சார்ந்த அறிவை வளர்ச்சியை பின்னுக்கு இழுக்கிறார் ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடின்னு நான் குற்றம் சாட்டுவேன். நீங்க உதயசூரியன் சின்னத்துக்காக வாக்கு போட்டுட்டு இருந்தாங்க, என்ன இருந்தாலும் கலைஞர்ப்பா. ரெட்டலை சின்னத்துக்காக வாக்கு செலுத்திட்டு இருந்தாங்க, என்ன இருந்தாலும் எம்ஜிஆர். பரம்பரை திமுக, பரம்பரை அதிமுக, பரம்பரை காங்கிரஸ்னு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இது நீங்க சரின்னு நினைக்கிறீங்களா? தவறு. சரி, இப்ப தவறுங்கிற பட்சத்துல தான் நாம வர்றோம். நாம வந்து என்ன சொல்றோம்? சின்னம் பார்க்காத, திட்டங்களை பாரு, கொள்கைகளை பாரு, ஊழலற்ற அரசாங்கம் அமைக்க முடியுமான்னு பாரு, அவர் மேல இருக்கிற தவறுகளை பாரு, எதிர்கால தலைமுறைக்கு எது சரின்னு அலசி ஆராய்ச்சி பாருங்க, எங்களுடைய சுற்றுச்சூழல் சம்பந்தமான விஷயங்களை நீ பாரு, எங்களுடைய ஈவன் மற்ற பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்ல எங்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னு நீ பாரு, அரசியலாக யோசி, ஓகே, அரசியலாக ஆய்வு செய், அதன் தொடர்ச்சியா எங்களுக்கு வாக்கு செலுத்து. இப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இந்த மாதிரி இடத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மக்களை நகர்த்திக்கிட்டு இருக்கோம், புரியுதா? இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல வந்து நான் விஜய் நீ எனக்கு ஓட்டு போடு, நான் விஜய்க்காக ஓட்டு போடுறேன், இது வந்து பின்னுக்கு இருக்கிற வேலை தானே. கண்டிப்பா அறிவார்ந்த சமூகம் தன்னுடைய திரைபிம்பத்தை மட்டுமே மூலதனமா பயன்படுத்துறாரு. உகந்தது இல்லைல்ல ஒரு அறிவார்ந்த சமூகத்துக்கு. தவிர நீங்க பிஜேபி சம்பந்தமா கேட்ட கேள்விக்கு வந்து நான் அதுதான் சொல்றேன், முன்னாடியே சொன்ன பதில் தான். லாப நட்டம் தான் அவருக்கு விஷயம். ஒருவேளை பிஜேபியோட சேர்றதுல லாபம் இருக்கு அப்படின்னா தாராளமா சேருவார். கொள்கை எதிரி, கோட்பாடு எதிரி. முதல்ல உங்களுக்கு கொள்கைன்னு ஒண்ணு இருந்தாங்கன்னா கொள்கைக்கு எதிரி இருக்க முடியாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு கொள்கையை முன் வைக்கிறாங்களே, நான் என்ன சொல்றது? அது இல்ல, இத கொள்கையா பாக்கலையா நீங்க? சோசியல் ஜஸ்டிஸ். ஆமா, செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ், மதசார்பற்ற சமூக நீதி. ஆணவ படுகொலைக்கு ஏன் நீங்க எதுவுமே பேசல? அது வந்து சஸ்பென்ஸ், சோசியல் சஸ்பென்ஸ். செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ் பேசுற நீங்க சமூகத்தினுடைய மிகப்பெரிய அவலம் கவினோட ஆணவ படுகொலை. அதை தொடர்ந்து திண்டுக்கல்ல கூட ஒரு ஆணவ படுகொலை. அடிப்படையில என்ன? சாதி வெறி. எஸ், அதை தாண்டி வேற என்ன இருக்கு? சாதியை விட ரொம்ப இழிவான ஒரு கேடு இந்திய சமூகத்துல இருக்க முடியாது, எதுவுமே கிடையாது. கண்டிப்பா அப்படி டு த கோர் இருக்கக்கூடிய ஒரு சமூக பிரச்சனைக்கு நீங்க வாய் திறக்கல அப்படிங்கிற பட்சத்துல நான் உங்களை எப்படி சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு எடுத்துக்கிறது? நீங்க அதை பண்ண மாட்டீங்க. சரி, இப்ப அரசியலா எந்த ஒரு செயல்பாடும் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமா சொல்லிட்டீங்க. கடந்த ஒரு வாரமாக விஜய் தொடர்பாக இன்னொரு பிரச்சனை ரொம்ப பரபரப்பா பேசப்படுது. இதையெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லணுமான்னே எனக்கு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை அப்படியே அட்ரஸ் பண்றேன். விஜயோட கடைசி படம் என்று சொல்லப்படுகின்ற ஜனநாயகனுக்கு சென்சார் போர்டுல இருந்து பல தடைகள் வந்ததாக பார்த்திருப்பீங்க. நீதிமன்றம் வரைக்கும் அது போய் இப்ப 27ஆம் தேதி விசாரணையும் தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஏன் இந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து தொந்தரவு தராங்க சென்சார் போர்டு? அதுல உங்களுக்கும் எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல, இதுக்கு பின்னாடி வந்து பாஜகவோட அரசியல் இருக்குன்றாங்க. என்னன்னா ஒரு விஷயம் தான், என்னன்னா படம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. கரெக்ட். அது யாருக்கு பிரச்சனையா இருக்க முடியும்? அந்த படத்தினுடைய ப்ரொடியூசருக்கு பிரச்சனையா இருக்க முடியும், ஏன்னா கோடிக்கணக்கில் பணம் உள்ள இருக்கும். அந்த படத்தினுடைய நடிகருக்கு பிரச்சனையாக இருக்க முடியும், ஏன்னா அவருடைய கடைசி படம், அவரோட லைனில் வந்து கடைசி படம். அந்த படத்தினுடைய டைரக்டருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்க முடியும், ஏன்னா இந்த படம் சரியாக வரணும், அப்போ தான் அடுத்த பட வாய்ப்புகள் கிடைக்கும், உங்களுடைய ஊதியத்தை அதை வச்சு தான் அடிப்படையாக வச்சு தான் பேச முடியும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி அந்த படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்களுக்கு ரொம்ப சரியான விதத்தில் ஊதியங்கள்லாம் போய் சேரணும், அதுக்கு ப்ரொடியூசர் லாபம் எடுக்கணும், அடுத்த படம் பண்ண முடியும். இது வந்து இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, பேசிக்காக அது ஒரு பிரச்சனை. ஆனால் இதை வந்து ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாற்றுறது இருக்குல்ல, இன்ஃபேக்ட் அதில் வந்து ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் இருந்தாலுமே அதனால தான் இது பூதாகரமாக மாற்றப்படுதுன்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த அளவுக்கு மாற்ற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் இருங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க. துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் நடக்குது, ஆசிரியர்களுடைய போராட்டம் நடக்குது, செவிலியர் போராட்டம் நடக்குது. இதுக்கெல்லாம் கொடுக்காத இம்பார்ட்டன்ஸை இந்த மீடியாஸ் வந்து விஜய்க்கும் விஜய் சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கும் கொடுப்பதற்கான காரணம் என்ன? மக்கள் பார்வைகள்ல இருந்து அந்த போராட்டத்தை மறைக்கணுங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆளும் அரசு வந்து இந்த ஊடகங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு அப்படின்னு இதை பார்க்கலாம்.
அப்ப வேற எதுவுமே பேச முடியாதுங்கிறப்ப மக்களுடைய பார்வையை அதிகமாக தம் பக்கம் திருப்பும் செய்தியாக இது இருக்கு, அதனால இதை எடுத்து பேசுறாங்க. அப்படி கிடையாது. நீங்க சொல்றது ஏதோ ஒரு விதத்துல சரியா இருந்தாலுமே அடிப்படையில ஒரு வியாபாரம் இருக்கு, பிசினஸ் இருக்கு. ஓகே, இப்ப விஜய் உங்க சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாருன்னா நீங்க எடுப்பீங்களா மாட்டீங்களா? வாய்ப்பு கிடைச்சா எடுப்பேன், ஆனா அவர் தான் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கட்டாயம் எடுப்பீங்க. கண்டிப்பா ஏன் எடுப்பேன். எடுப்பீங்க? முதல்ல இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, சமூக பொறுப்புள்ள பத்திரிகையாளரா அல்லது ஒரு கேட்கணும். நிறைய கேள்வி இருக்கு அவர்கிட்ட. ஏன் கவினோட ஆணவ படுகொலைக்கு பேசல, ஏன் திருப்பரங்குன்ற விவகாரத்துல பேசல, எது உங்களை தடுக்குதுங்கிறதையெல்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் அதான். சரி விடுங்க, நீங்க சமூக பொறுப்புள்ள ஊடகவியலாளர், நீங்க அதெல்லாம் கேக்குறீங்க. இதெல்லாம் தாண்டி அதுல கிடைக்கிற பெனிஃபிட் என்ன இருக்குன்னா, வியூஸ் நிறைய வரும். சரியா? சப்ஸ்கிரைப் கண்டிப்பா, சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாகும், வருமானம் அதிகமாகும். ஸோ அப்போ என்னன்னா, விஜயை பற்றி பேசினா டிஆர்பி ரேட்டிங் ஏறுது. அதுக்கு பின்னாடி ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதுக்காக நீ பேசிட்டே இருக்கிற. அதே சமயம் எதை பேசணுமோ அதை நீ பின்னுக்கு தள்ளிடுற. எஸ், மக்கள் பிரச்சனையை பின்னுக்கு தள்ளிடுறாங்க. ஒரு 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 அறிவார்ந்த சமூகத்தில் ஒரு முதிர்ச்சி நிலையை நோக்கி தெளிவுகளை நோக்கி பயணிக்கணும், எதிர்கால சமூகத்தை இப்படி கட்டமைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலத்தில் நீங்கள் எதாங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவீங்க? மக்களோட பிரச்சனையை தான். தொழிலாளர் மிக தீவிரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, போராடுறாங்க. நீங்க அதை பேசணும். அவர்கள் இல்லை என்றால் இந்த நாடு எப்படி சுத்தமா இருக்கும்? கரெக்ட். அவங்க செய்யக்கூடிய அந்த வேலை இருக்குல்ல, அது சாதாரணமான வேலை கிடையாது. ஸோ நீங்க யாரை ப்ரையாரிட்டைஸ் பண்றீங்க, யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறீங்கன்னு ஒன்று இருக்குது. நிச்சயமா அதை தான் நீங்க சமூகத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி. நீங்க காலம் முழுக்க நடிகர் பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க, காலம் முழுக்க அவங்க பண்ற சேட்டைகள் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, காலம் முழுக்க விஜய உங்க கேமரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குன்னா இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு சமூகத்துக்கு எது முக்கியம்? இது முக்கியமா அது முக்கியமா? எது முக்கியம்? சமூக பிரச்சனைகள் தான் முக்கியம். விஜயனுடைய படத்துக்கு தடை இருக்கா? அது சினிமா சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ப்ரொடியூசருக்கு பிரச்சனை, டைரக்டருக்கு பிரச்சனை, ஆக்டருக்கு பிரச்சனை, அதை அவங்க பார்த்துப்பாங்க. அதை தாண்டி அரசியல் அழுத்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த கருதுகோளை நீங்க பேசுறீங்களா? பேசுங்க. மற்ற செய்தி மாதிரி அதுவும் ஒரு செய்தி, அவ்வளவுதானே. அவ்வளவுதானே, அது அந்த இம்பார்ட்டன்ஸ் தானே கொடுக்கணும். அதை தாண்டி நீ கொடுக்குறேன்னா உனக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உனக்கு ப்ராஃபிட் இருக்கு, அதுக்கு பின்னாடி பெரிய வியாபாரம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி பேசி பேசி என்ன பிரச்சனைனா, முக்கியமா பிரைமா இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் பின்னு தள்ளி விட்டுட்டு சம்பந்தம் இல்லாத இந்த பிரச்சனைகளை எடுத்து பேசிக்கிட்டு சக்கையான கருத்துக்களை சமூகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இது ஒரு சமூகத்தை நல்வழிப்படுத்துற வழியெல்லாம் கிடையாது. மீடியாவுக்குமே அந்த பொறுப்பு உண்டு.